வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இடப்பெயர்ச்சி அடைகிறார். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் மனதிற்கு பிடித்த வேலை அமையும். வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். காதலை வெளிப்படுத்த அருமையான காலகட்டம் இதுவாகும். இளம் நிற ஆடைகளை அணிவதனால் மனதளவில் நம்பிக்கையும் நிம்மதியும் அடையலாம். நிதானமாக செயல்பட இது உதவும். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைகளை மகிழ்விக்கும் வகையில் இன்ப சுற்றுலா அழைத்துச் செல்வீர்கள். பிடித்த பொருட்களை வாங்கி தருவீர்கள். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை போக்கி மன மகிழ்ச்சியை தருவார் சுக்கிர பகவான். கற்பனை வளம் அதிகரிக்கும். அழகு சார்ந்த விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்துவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே காதல் அதிகரிக்கும். அதிக அளவு அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பிரிந்த கணவன் மனைவி காதலர்கள் உரிய பரிகாரத்தை செய்ய சிறந்த காலகட்டம் இதுவாகும். பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்ப்பார் காதல் நாயகன் சுக்கிர பகவான். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அமோகமாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். லாபம் இரட்டிப்பாகும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் சிறப்பாக இருக்கும். பண வரத்து பல வகைகளில் இருந்து வரும். கடன் சுமை தீரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம். தடுக்கப்பட்ட வாய்ப்புகள் தானே வந்து சேரும். பெண்மணிகள் ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். பெற்றோர் உடல்நலம் சீராகும். மருத்துவ செலவுகள் குறையும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் வெற்றியும் பெறுவார்கள். நட்சத்திர பலன்கள். கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள். உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும். சுவாதி நட்சத்திரம். சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை சந்திக்கலாம். சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம். விசாகம் 1, 2, 3 பாதங்கள். எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சிதான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்தது எல்லாம் பால் என்று நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கவும். சனி பகவானை சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கவலையை போக்கும். வீண் அலைச்சல் குறையும். வேலைப்பளு நீங்கும். ஒருவரின் ஜாதகத்தின்படி சுக்கிரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள், திருமண வாழ்க்கை, ஆற்றல், அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும். ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் கன்னி ராசியில் நீச்சமும் பெறுவார். சுக்கிர பகவான் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சில அமைப்புகள் வறுமைக்கு வழிவகுக்கும். மோசமாக அமைந்த சுக்கிரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம். குழந்தை பெற்றுக்கான திறன் குறையும். சுக்கிர வழிபாடும் மகாலட்சுமி ஆராதனையும் செய்து வர சொந்த வீடு அமைவது நிச்சயம். சுபிட்சம் கிடைப்பது உறுதி. மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்கப் பெறலாம். இல்லத்தில் சுபிட்சம் நிறைந்திருக்கும். பணம் இல்லாமலே வங்கி முதலான கடனை கொண்டு வீடு கட்டும் யோகமும் பலருக்கு உண்டு. அதேபோல் பணம் காசுக்கு குறைவே இல்லை என்று இருப்பவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட ஆசை இருந்தாலும் யோகம் அமையாமல் தள்ளி போவதும் உண்டு. சொந்த வீடு எனும் யோகத்தை தந்தருள்பவர்தான் வாஸ்து பகவான். பொதுவாகவே கட்டிடக்காரன் என்று சுக்கிர பகவானை சொல்லுவார்கள். சுக்கிர யோகம் ஒருவருக்கு வந்துவிட்டால் சகல சம்பத்துக்களும் கிடைப்பதற்கான வழிவகைகள் அமைந்துவிடும். சுக போகங்களுக்கு அதிபதியாக திகழ்பவர் சுக்கிர பகவான். வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு தீபமேற்றி 9 முறை நவகிரகத்தை வலம் வந்து வேண்டி வந்தால் சுகபோக வாழ்க்கையை தந்தருள்வார் சுக்கிர பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தால் இந்திரலோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமான வீடு அமையும் என்பது ஐதீகம். சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் உரிய ஸ்லோகங்கள் சொல்லி தொடர்ந்து வேண்டி வந்தால் வீடுமனை யோகம் நிச்சயம் அமையும் என்கிறது சாஸ்திரம். வெள்ளிக்கிழமை என்பதை சுக்கிர வாரம் என்று சொல்லுவார்கள். வெள்ளிக்கிழமைகளில் காலையும் மாலையும் விளக்கேற்றி சுக்கிர ஸ்லோகம் சொல்லியும்
ஸ்ரீ மகாலட்சுமி சோஸ்திரம் பாராயணம் செய்தும் வர வேண்டும். ஸ்ரீ கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் சொல்லியும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லியும் வேண்டிக் கொள்ளலாம். அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை மனதார வேண்டிக் கொண்டு 9 முறை சுற்றி வந்து பிரார்த்தனைகள் மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெண்மை நிற மலர்கள் சார்த்தி லட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா சோஸ்திரமும் ஜபித்து பிரார்த்தனைகளை தாயாரிடம் வைத்து வேண்டி வழிபட வேண்டும். வேண்டியதையெல்லாம் தருவார் தாயார். மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்கப் பெறலாம். இல்லத்தில் சுபிட்சம் நிறைந்திருக்கும். புது வீடு பால் காய்ச்சும் யோகமும் உண்டாகும். ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சிகப்பு ஆடைகளை அணிய வேண்டும். இதனால் சுக்கிரனின் தீங்கு புலன் குறையும். 33 கோடி தேவர்களின் அருளை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வணங்குவது அவசியம். பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது. வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கிர பகவானின் அருட்கடாட்சத்தை பெறலாம். பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கிரனின் பலம் அதிகரிக்க தொடங்கும்.